மரகதம் அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. சின்ன குழந்தை. அவங்களுடைய சின்ன வயசுல அவங்க அம்மா தவறிடுறாங்க. எந்த குழந்தைக்குமே அம்மா தவறிட்டா அந்த வயசுல அம்மா தவறுதுங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எந்த விதமான எதுலயும் ஆசை இல்ல. ரொம்ப எப்படின்னா, எதை பத்தியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு ஜடம் மாரி உட்கார்ந்திருக்கு குழந்தை. பாட்டியினுடைய வளர்ப்பு தான் அந்த குழந்தை வளருது. படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவங்க அப்பா சொல்றாரு, "இந்த குழந்தை படிக்கவும் மாட்டேங்குது. இப்படியே ஜடம் மாரி எவ்வளவு நாள் இருக்கும்னு" அவங்க அப்பாவுக்கு வேற கவலை. அவங்க பாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, திருத்தணி முருகனுடைய படம் இருக்கு. இந்த திருத்தணி முருகனுடைய படத்துக்கிட்ட போய் அந்த பாட்டி சொல்றாங்க, இது என் குழந்தை கிடையாது. உன்னோட குழந்தை. இப்படி போட்டு படுத்துறியே முருகான்னு சொல்லி வேண்டிட்டு பாட்டி மரகதத்தை பக்கத்துல வச்சு படுத்துக்கிறாங்க. மறுநாள் காலையில மரகதம் பாட்டி எழுப்புது, கத்துது. பாட்டி பாட்டி எந்திரிங்கன்னு. என்னடா இப்படி இருந்த குழந்தை இப்படி கூப்பிடுதுன்னு என்னன்னு கேட்டோம்னா, அப்ப அந்த மரகதம் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுது. பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒரு குழந்தை பாட்டு பாடுது. அந்த பாட்டுல என்ன இப்படி பாடுற என்னன்னு கேட்டப்போ அந்த குழந்தை சொல்லுது, முருகன் மயில் மேல வந்தார், வள்ளி தேவயோனையோட என்னுடைய நாக்குல வேல் வச்சு எழுதினார், எழுதி பாட சொன்னார் அப்படிங்கிறது. பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க மரகதம் அம்மாள். கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. மாமியார் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் போகும்போது அவங்களுக்கு பிரசவம் ஆகுது. பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு நலிவுற்று பெட்ல படுத்திருக்கிறாங்க. அந்த பெட்ல படுத்திருக்கும் போது கூடி முருகன் கனவுல முருகப்பெருமான் ஏன் என்னை பத்தி நீ பாடுறது இல்லைன்னு கேக்குறாங்க. மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, எழுதி யாருக்கும் தெரியாம பெட்டிக்குள்ள வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய பாட்டோட போய் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் காஞ்சி மகா பெரியவர். காஞ்சி மகா பெரியவரை இந்த மரகதம்மாள் பார்க்க போறாங்க. காஞ்சி பெரியவர் கண்மூடி பாக்குறாரு. நடந்த அத்தனை அவருக்கு தெரியுது. மரகதம்மாளும் உள்ள கூப்பிடுறாங்க. அவங்க தான் எழுதின பாட்டை காஞ்சி பெரியவர்கிட்ட காட்டுறாங்க. காஞ்சி பெரியவர் அத்தனையும் படிச்சுட்டு காஞ்சி பெரியவர் சொல்றார், இனிமேல் நீ மரகதம் இல்லை, நீ ஆண்டவன் பிச்சைன்னு சொல்ற. இது நாட்கள்லாம் கடந்து முடிஞ்சு போகுது. டிஎம்எஸ் சென்னையில இருக்க காளிகாம்பாள் கோவிலுக்கு போறாங்க. காளிகாம்பாள் கோவிலுக்கு போனா அங்க ஒரு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அதுல சில வரிகள் எழுதி இருக்கு. அது என்னன்னா, உள்ள முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலேன்னு அந்த வரி எழுதி இருக்கு. டிஎம்எஸ் இதை படிச்சுட்டு, இப்படி ஒரு பாட்டை நான் பாடாம விட்டுட்டேனேன்னு சொல்லி, இது யார் எழுதுனான்னு பார்த்தா கீழே எழுதி இருக்கு ஆண்டவன் பிச்சை அப்படின்னு. நம்ம பாடுற இப்ப சமீபத்துல பாடின பாட்டு முருகன் கொடுத்தது. நீங்க முருகன் யாரெல்லாம் தன்னை தனக்கு வேணும்னு நினைக்கிறாரோ, தான் பக்தன் ஆகணும்னு நினைக்கிறாரோ அவரா தேர்ந்தெடுத்துக்குவார். தேர்ந்தெடுத்த அத்தனை பக்தர்களையும் பாட வைப்பார். முருகனுக்கு பாட்டு தான் பக்தன் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளவு பிடிக்கும். அருணகிரிநாதர் தொட்டு வாரியார் சுவாமி வரைக்கும் அத்தனை பேருக்கும் முருகன் சொன்னதுன்னா என் மேல பாடு. அவருக்கு பாட்டுன்னா அவ்வளவு இஷ்டம். அதுவும் தமிழ்ல பாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். வடமொழினாலும் சரி தமிழ்னா